ஹலோ, வணக்கம். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை. இன்றைக்கி சவுத்து கொரியாவில் தலைநகருக்கு அருகில் இருக்க சியோஸ் இன்சார்ஜ் நாங்கள் குடியிருக்கும் பகுதியின் அருகில் இருக்க ஒரு பஸ் ஸ்டாப்பு. அது பஸ்ஸு பாருங்கள், பஸ் ஸ்டாப்புக்கு நேற்றைக்கு ஞாயிற்றுக்கிழமையும் திங்கக்கிழமை பார்த்திங்கன்னா நல்ல கிளைமேட்டாக இருந்தது. 21 டிகிரி வரைக்கும் நல்லா வெயில் நல்லா இருந்தது. சனிக்கிழமையும் நல்லா மழை இதே மாதிரி. இன்றைக்கி பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமையும் நல்லா மழை அடிச்சிட்ருக்கு. ஒவ்வொரு வாரத்தில் 2-3 விதமான காலநிலை. இங்கே திடீர்னு மழை வரும், ஒரு நாள் பார்த்திங்கன்னா வெயில். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் நம்ம சவுத்து கொரியாவில் இப்போதைக்கு நான் வந்து ஒரு 10-20 நாளில் என்ன பார்க்க முடிஞ்சது. அப்படி தான் இருக்குது. நான் குடியிருக்கிற பகுதியில் மழை அடிச்சது. சரி, அப்படியே வெளியில் வரலாமே, அப்படியே வெளியில் வந்து இது ஒரு பஸ் ஸ்டாப்புங்க. இதை முன்பாகம் தெரிவு தான் நாங்கள் குடியிருப்பு. எல்லாமே 40 மாடி கட்டடங்களாக இருக்கின்றன. நாங்கள் குடியிருக்கும் வளாகம் 187 அப்பார்ட்மெண்ட்டு ஒரே இடத்துல இருக்குது. எல்லாமே 40 மாடி கட்டிடம். அதே மாதிரி ஒரு 10 நம்ம ஏரியாவில் பார்த்திங்கன்னா ஒரு 40 குடியிருப்பு வளாகங்களை பார்க்கலாம். இங்கே இது சுற்றி வெறும் குடியிருப்புகள் தான் இருக்குது. எல்லாமே 40க்கு மேற்பட்ட, குறைந்தது 40 இப்படி தான் இருக்குது. எல்லாமே குடியிருப்பு வளாகங்கள், பார்க்குகள், பக்கத்தில் பார்க்கு, குழந்தைங்க விளையாடுறதுக்கு சின்ன ஸ்கூலுங்க, பஸ் ஸ்டாப்பு, பஸ்ஸு வரும் நேரம் எல்லாமே அருமையாக இருக்குது. நமக்கு பஸ்ஸு வர்ற டைம் கரெக்டாக வச்சுருக்காங்க. எந்த பஸ்ஸு எந்த இடத்துக்கு போகணுன்னா நமக்கு டைமும் கொடுத்துருக்காங்க. நம்ம கிளம்புறதுனா பஸ் சௌகரியம் நல்லா இருக்குது. மெட்ரோ ட்ரெயின் வசதியும் அருமையாக இருக்குது. எல்லா போக்குவரத்து வசதி மிகவும் சிறப்பாக இருக்குது. ஆள் நடமாட்டம் பார்த்திங்கன்னா ரோட்டில் யாருமே இருக்க மாட்டாங்க, எல்லாமே இருக்குது. 2 வீலரு இங்கே பார்ப்பது அரிதாக இருக்கிறது. 2 வீலர் என்பது இல்லை, நீங்களே கவனித்து பாருங்கள். இங்கே ஒரு 2 வீலரும் இல்லை, ஆனால் எல்லாமே காரில் போகிறாங்க. கார் தான் இங்கே இருக்குது, அதிகமாக பயன்பாட்டில் இருக்குது.